பாஜக அரசு என்ன பிளான் பண்ணாங்களோ அந்த ஒரு முறைப்படி தான் நடந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இன்று திமுக ஆட்சியில் இருந்திருந்தால், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் ஒரு மாபெரும் தலைவர் ஆட்சியில் இருந்திருந்தால் இதுபோல ஒரு அவலங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்காது. அதாவது தமிழன் என்று சொல்லி இன்று திரையுலகத்தில் பல்வேறு தமிழ் படங்களை நடித்து மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சிக்கு இந்த ரீல்ஸ் முதல்வர் வாய் திறக்காமல் இருப்பது உண்மையிலேயே அப்பொழுது தமிழ் தாய் வாழ்த்தை தமிழையும் தமிழ்நாட்டு மக்களையும் பின்னுக்கு தள்ளுவதில் இதிலிருந்தே தெரிகிறது. நிறைய திட்டங்கள்ல ஒன்றிய அரசுக்கு சாதகமாக தான் இப்ப இருக்க தாவேக அரசு செயல்பட்டு இருக்கு. இதை தமிழக மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. இன்று எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியாகத்தான் இது அமைகிறது. அவர் அந்த ஜோதிடர்களோட ஆலோசனைப்படி தான் நடந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. மக்களுக்கு நல்லாட்சி தருவேன் என்று வந்தவர் இப்பொழுது மாற்றம் மாற்றம் என்று இதுபோல மாற்றம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய வேலைகளாகவே தொடர்ந்து இன்று இருக்கக்கூடிய முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார். பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 80% தாவேக நிர்வாகிகள் தான் இருக்காங்க. அதாவது 100% குற்றச்சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. தினம்தோறும் பார்த்தால் பாலியல் வன்கொடுமைகள், ஆணவ கொலைகள், லாக்அப் டெத், இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலில் நடக்கிற பல்வேறு நகர்வுகள் குறித்து நாங்களும் அரசியல் பேசுவோம்ல நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களின் குரலா நிறைய பிரச்சனைகள் குறித்து பேச இருக்கும். நம்ம கூட பேசுறதுக்காக சதீஷ்குமார் வந்திருக்காரு. அவர்கிட்ட இன்னைக்கு அரசியலில் நடக்கிற நகர்வுகள் குறித்து பேச இருக்கும். வணக்கம் சதீஷ். சதீஷ், இப்போ தாவேக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் பல்வேறு மாற்றங்கள் வரும் அப்படின்னு தான் மக்கள் நினைச்சாங்க. ஆனா மாற்றம் அப்படின்னு என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தான் தள்ளப்பட்டிருக்கு. அதுவும் தமிழ் தாய் இயற்றுனரோட பேர் கொண்ட ஒரு கல்லூரியிலே தமிழ் தாய் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அந்த நிகழ்வு, ஆளுநர் பங்கேற்ற நிகழ்வு அந்த முறைப்படி, அதாவது பாஜக அரசு என்ன பிளான் பண்ணாங்களோ அந்த ஒரு முறைப்படி தான் நடந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்று திமுக ஆட்சியில் இருந்திருந்தால், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் ஒரு மாபெரும் தலைவர் ஆட்சியில் இருந்திருந்தால் இதுபோல ஒரு அவலங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்காது. இன்று ரீல்ஸ் மூலமாக ஆட்சிக்கு அதாவது தமிழுக்கும் தமிழக மக்களுக்கும் எவ்வித ஒரு நல்ல விஷயங்களை செய்யாமல் இதுபோல பல்வேறு நிகழ்வுகளை அவமதிப்பை தொடர்ந்து இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ் தாய் வாழ்த்திற்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் என்று சொன்னவர்கள் இன்று முன்னுரிமை கொடுக்காமல், அதற்கு எதிர்த்து ஒரு குரல் கூட கொடுக்காமல் இன்று இருக்கக்கூடிய ரீல்ஸ் முதல்வர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது சொல்ல வேண்டும் என்றால், இன்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து கண்டனங்களை தெரிவித்து வருகிறார். தலைவர் தளபதி அவர்கள் தொடர்ந்து கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் வாய் திறக்காமல் இருக்கக்கூடிய இந்த ரீல்ஸ் முதல்வர் பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இன்று ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர் தமிழ் தாய் வாழ்த்திற்கு முன்னுரிமை கொடுக்காமல் இருப்பது உண்மையிலேயே மிகவும் வேதனையாக இருக்கிறது. அதாவது தமிழன் என்று சொல்லி இன்று திரையுலகத்தில் பல்வேறு தமிழ் படங்களை நடித்து மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சிக்கு தமிழ் தாய் வாழ்த்தை 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு இருப்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இதை வன்மையாக தொடர்ந்து கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தலைவர் தொடர்ந்து கண்டித்துக் கொண்டுதான் இருக்கிறார். தமிழ் தாய் வாழ்த்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அனைத்து தரப்பினருடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் செவிசாய்க்காத இருக்கக்கூடிய இந்த ரீல்ஸ் முதல்வர் எது நடந்தாலும் அதை தன்னுடைய காதுகளில் வாங்கிக் கொள்ளாமல் ஒரு மௌனம் காப்பது ஏன் என்று தெரியவில்லை. இப்போ அவர் பதவியேற்ற நிகழ்ச்சி அப்போ கூட பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து அப்போ 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அப்போ அவர்கிட்ட நிறைய பேர் அரசியல் கட்சி தலைவர்களா கருத்து சொல்லும் போது, இல்ல இது குறித்து நாங்க பேசுவோம் ஆளுநர்கிட்ட அப்படின்னு சொன்னாரு. ஆனா பேசினதுக்கு அப்புறம் சும்மா பொய்யா சமூக வலைத்தளங்கள்ல எல்லாம் பேசியாச்சு, இனிமே தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான தகவல்களை பரப்புறதுல தாவேக அரசு இப்பயுமே முன்னிலை வகிக்குது. அதுக்கு தான் ரீல்ஸ் அரசு அப்படின்னு கூட சொல்றோம். ஆனா இப்போ 3ஆம் இடத்துக்கு தள்ளின பெருமை இப்ப இருக்க சிஎம் சார் தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு கண்டனங்கள்ல தொடர்ந்து எழுப்பிட்டு தான் இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ரீல்ஸ் மோக அரசு இன்று ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர்கள் பேசுவது அனைத்துமே பொய்யாக தான் இருக்கிறது. அதில் கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் சொன்னார், தமிழ் தாய் வாழ்த்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னார். அவர்கள் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்காத பட்சத்தில் எப்படி தமிழ் தாய் வாழ்த்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்? ஒரு சிறந்த தமிழ்நாட்டை முன்மாதிரி மாநிலமாக கொண்டு போன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போன்ற முதுபெரும் தலைவர்கள் இருந்த இந்த தமிழ்நாட்டில் இன்று வரையிலும் திமுக மக்களுக்காக குரல் கொடுக்கிறது. அதை
தொடர்ந்து இந்த தமிழ்தாய் வாழ்த்திற்கு நேற்று அந்த நிகழ்வு நடந்தவுடனேயே ஆளுநரை கண்டித்து அறிக்கை விட்டவர் நம்முடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், தலைவர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள். இவ்வளவு நடந்தும் இதுவரையும் இந்த ரீல்ஸ் முதல்வர் வாய் திறக்காமல் இருப்பது உண்மையிலேயே அப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்தை தமிழையும் தமிழ்நாட்டு மக்களையும் பின்னுக்கு தள்ளுவதில் இதிலிருந்தே தெரிகிறது. அவர் என்ன சொல்ல வேண்டும் என்றால், இன்று ஆளக்கூடிய ஒன்றிய அரசிற்கு அவர் பி டீமாக செயல்படுகிறார். நேரடியாக இன்று ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் தமிழ்தாய் வாழ்த்திற்கு முன்னுரிமை கொடுக்காத பட்சத்தில் இவர் எதற்குமே முன்னுரிமை கொடுக்க மாட்டார் என்பதுதான் இதிலிருந்து தெரிகிறது. நீங்க சொல்ற மாதிரி நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் பதிவு செஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கூட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து நீங்க ஒன்றிய அரசுக்கு இந்த மாதிரி சாதகமா செயல்படாம அவரை மாதிரி கொஞ்சம் பார்த்து கத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா என்ன ஒரு ஒன்றிய அரசு சொல்லுதோ அதுக்கு மறுப்பே தெரிவிக்காம ஓகே அப்படின்னு தான் இப்ப இருக்க தாவேக அரசு சொல்லிட்டு இருக்கு. அந்த யூஜிசியில பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் நியமிக்கிறதா இருக்கட்டும், தமிழ்தாய் வாழ்த்தல் இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து 100 நாள் வேலை திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள்ல ஒன்றிய அரசுக்கு சாதகமா தான் இப்ப இருக்க தாவேக அரசு செயல்பட்டு இருக்கு. அதாவது அவர்கள் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசு என்ன சொல்கிறதோ அதை அவர்கள் எஜமானர்கள் ஆணையிடுவதை இங்கு இருக்கக்கூடிய ரீல்ஸ் முதல்வர் செய்து காட்டுகிறார். இதை தமிழக மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. இன்று எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கிறது. பல்வேறு பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு அனைத்திற்கும் இன்று இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக இருந்து அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய இந்த ரீல்ஸ் மோக அரசு அதை காதுகளில் வாங்காமல், அதாவது நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்பதை போல இவர்கள் இன்று ஆட்சியை எப்படியாவது தன்னுடைய ஆட்சியை 5 ஆண்டு காலம் ஓட்டிவிட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய எஜமானர்கள் என்ன சொல்கிறார்களோ, என்ன கட்டளையிடுகிறார்களோ அதற்கு கீழ்ப்படியாமல் அப்படியே தொடர்ந்து அவர்கள் பயணிப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியாகத்தான் இது அமைகிறது. இப்போ எஜமானர்கள் இல்ல, அவர் யார் சொல்றதை கேட்கிறார் அப்படின்னா, இப்ப தலைமை செயலகம் இடம் மாறி இருக்கு. நாமக்கல் கவிஞர் மாடியில 10வது தளத்துக்கு போச்சு அப்படின்னா பல்வேறு வேலைகள் பாதிக்கப்படுற அபாயம் வரும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அவர் அந்த ஜோதிடர்களோட ஆலோசனைப்படி தான் நடந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. அதாவது அவர் மக்கள் இங்கு தலைமைச் செயலகத்தில் இருந்தால் மக்கள் சந்திக்க கூட்டம் வந்துவிடுமோ என்கின்ற ஒரு பின்பத்தை அவராகவே உட்படுத்தி கொண்டு வாக்களித்த மக்களை சந்திக்க கூடாது என்பதற்காக கவிஞர் மாளிகைக்கு 10வது தளத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தினுடைய சங்க நிர்வாகிகள் சொல்வது என்னவென்றால், இப்படி 10வது தளத்திற்கு மாற்றப்பட்டால் எங்களுடைய வேலைகளுக்கு இடையூறாக இருக்கும், பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும், பொதுமக்களுக்கு நாங்கள் பணியை சிறப்பாக செய்ய முடியாது என்பதை அவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று ரீல்ஸ் மோக அரசில் வந்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் யார் என்ன சொன்னாலும் தன்னுடைய காதுகளில் வாங்குவதாக தெரியவில்லை. நான் என்ன செய்யறனோ அதையே நான் தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பேன் என்பதை போலவே அவர் செய்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு நல்லாட்சி தருவேன் என்று வந்தவர் இப்பொழுது மாற்றம் என்று இதுபோல இடமாற்றம், பல்வேறு மாற்றங்களை மட்டுமே மாற்றம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய வேலைகளாகவே தொடர்ந்து இன்று இருக்கக்கூடிய முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு தலைவன் எப்படி இருக்கானோ அதை பார்த்து தான் தொண்டர்கள் இருப்பாங்க. அந்த தொண்டர்களை ஒரு தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும், அதுதான் ஒரு ஆளுமை அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இப்ப இருக்க தவிக்க தொண்டர்களா இருக்கட்டும், நிர்வாகிகளா இருக்கட்டும், பல்வேறு குற்றச்செயல்கள்ல ஈடுபடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா 80% தவிக்க நிர்வாகிகள் தான் இருக்காங்க. இப்ப கூட சோளிங்கர்ல பத்திரிகையாளரை தவிக்க எம்எல்ஏ ஒருத்தர் ரொம்ப மோசமா தாக்கி ரூம்ல அடைச்சு வச்சு ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்காங்க. இதுக்கு பத்திரிகையாளர்கள் மன்றம் எல்லாமே தங்களோட கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று நான் மாற்றப் போகிறேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இவர்கள் வந்ததற்கு பின்பாகத்தான், அதாவது 100க்கு 100% குற்றச்சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. தினம்தோறும் பார்த்தால் பாலியல் வன்கொடுமைகள், ஆணவ கொலைகள், லாக்அப் டெத், இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. செய்தியின் மூலமாக நானும் அறிந்து கொண்டேன். பத்திரிகையாளர்களை தாக்கப்பட்டு ஒரு ரூமிலே அடைத்து வைத்து சித்திரவதை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த தமிழக வெற்றி கழகம் இன்று தற்குறித்தனமான அரசியலுக்கு வந்த ரீல்ஸ் மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதாவது தன்னுடைய கட்சியில் இருப்பவர்கள் என்ன குற்றங்களை செய்தாலும் அவர்கள் எல்லாம் நிரபராதிகள், மற்றவர்கள் அவர்களை எதிர்த்து பேசினால் அவர்கள் குற்றவாளிகள் என்கின்ற ஒரு போக்கில் இவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதல்ல. இன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு பெண்கள் வெளியில் போயிட்டு வரும்போது டெய்லியும் என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. டெய்லியும் பார்த்தீங்கன்னா கொலை, கற்பழிப்பு, இது போல சம்பவங்கள் தானே இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை, நான் மாற்றத்தை தரப்போறேன்னு வந்துட்டு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது ஒன்று இருக்கிறதா என்றே தெரியவில்லை. சட்டம் ஒழுங்கு இன்று சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. பொய்யான பின்பத்தை வாக்குறுதிகளாக கொடுத்துவிட்டு, அதாவது சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த சிங்கப்பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்லாம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய நிர்வாகிகளே பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் காவல்துறையை பார்த்து விசில் அடிக்கிறது,
பிடிக்கிறது, இது போல பல்வேறு குற்றச்சம்பவங்கள்ல அவங்களே இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய ரீல்ஸ் முதல்வர் வந்து இதெல்லாம் வாய் துறக்காம எதுக்கெடுத்தாலும் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம்னு சொல்றது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு வேடிக்கையான ஒரு இதாக தான் இருக்கு. என்ன பேசணும்னு தெரியாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் மோகத்தை மட்டுமே நம்பி வந்தவர் இன்னைக்கு வந்து திரையில நம்ம வந்துட்டோம், இன்னைக்கு எப்படியாச்சும் ஆட்சிக்கு வந்துடலாம் நினைச்சு கனவோட வந்தவருக்கு இன்னைக்கு ஆட்சி வந்து கிடைச்சதுனால, அதாவது ஒரு 4 சேர்ல உட்கார்றவருக்கு வந்து 4 கால் உள்ள சேர்ல உட்கார்றதுக்கு ஒரு 3 கால் சேர் தான் இருக்கு. அதை மறந்துட்டு நம்ம தான் எல்லாம், நம்ம கிட்ட தான் அதிகாரம் இருக்கு, நம்ம கட்சி நிர்வாகிகள் என்ன செஞ்சாலும் அதை வந்து மூடி மறைச்சிடலாங்கிற ஒரே ஒரு பின்பத்தால இன்னைக்கு பேச்சுரிமையை பறிக்கப்பட்டு ஒவ்வொரு அதாவது திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் அல்லது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளா இருக்கட்டும் பல்வேறு தரப்பினரை வந்து பொய் வழக்குகள் போட்டு இன்னைக்கு வந்து சிறையில் அடைப்பதே வாடிக்கையாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவங்க எம்எல்ஏஸ் எல்லாம் எவ்வளவோ குற்ற வழக்குகள் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 80% அவங்க கட்சியில் இருக்கவங்க மேல பார்த்தீங்கன்னா ஊழல் வழக்குகள், கற்பழிப்பு வழக்குகள், பல்வேறு வழக்குகள் இருக்கு. அதுக்கெல்லாம் வாய் துறக்காத இந்த ரீல்ஸ் முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொடர்ந்து இதே போல இந்த மெத்தன போக்கு கடைபிடித்தால் நிச்சயமா இது தமிழ்நாட்டிற்கு உகந்ததல்ல. நிச்சயமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் ஒரு மாபெரும் தலைவர் இருக்கும் பொழுது இவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பாடத்தை வெகு விரைவில் புகட்டுவார் என்பதுதான் எங்களுடைய பார்வையா இருக்கு, ஜென்சிஸுடைய பார்வையா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எந்த தப்பு நடந்தாலுமே முந்தைய அரசு தான் வந்து அவர் குறை சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இருக்க சிஎம் மட்டும் இல்ல, அமைச்சர்களுமே வந்து அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அதுவே தாவேக நிர்வாகி தப்பு பண்ணா கைது பண்ற மாதிரி ஒரு நாடகம் ஆடி உடனே ஜாமீன்ல வெளியில எடுத்துறாங்க. இப்போ விளாத்திக்குளம் எம்எல்ஏவா இருக்கட்டும், அதாவது ஒரு கருத்து சுதந்திரம், நம்ம உரிமை பேச்சுரிமை அப்படின்னு சொல்றோம், அதை கூட தெரிவிக்க விடுறதில்ல, அந்த மாதிரி கைது நடவடிக்கை பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து வந்து என்னாச்சுன்னா மீனவர் நொச்சிக்குப்பம்ல வந்து மீனவர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அங்க தாவேக அமைச்சர் வெங்கட்ராமன் வந்து ஆய்வுக்கு போயிருக்காரு. அங்க போயிட்டு அவர் என்ன பேசியிருக்காருன்னா, என்ன யாரு எதிர்க்கட்சி கொடுக்குற ஐடியால தான் நீங்கள் வந்து இப்படி போராட்டத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னு வார்த்தையை விட்டுருக்காரு. அப்போ அவரை வந்து அமைச்சரை அங்கே இருக்க மீனவ மக்கள் வந்து எல்லாருமே துரத்தி விட்டுருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் தான். ஆக்சுவலாக அமைச்சர்ன்றது எவ்வளோ பெரிய பதவி, அந்த பதவிக்கு ஏற்ற மரியாதை கூட மக்கள் வந்து இப்போ இருக்க அமைச்சர்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஏன்னா அவங்களோட பேச்சு, அவங்களோட நடவடிக்கை அப்படி இருக்கு. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யார் என்பதே யாருக்குமே தெரியாத ஒரு சூழல்ல இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மீனவர்களுடைய போராட்டத்திற்கு போயிட்டு வெங்கட்ராமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி போராடுறீங்களாங்கும் போது அங்க இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் எல்லாம் அவங்களை வந்து விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து தாவேகாவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒவ்வொருவருமே அவங்களுடைய பதவிக்கு மீறிய அதிகாரம் தன் கையில் இருக்கிறது என்பதை மட்டுமே அவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா அமைச்சர் ராஜேஸ்வரி, இது மாதிரி பல்வேறு இந்த கீர்த்தனா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன் கையில் வந்து அதிகாரம் இருக்கு, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்களை வந்து பேச்சுரிமை வந்து பறிக்கப்படலாம், நம்ம என்ன செஞ்சாலும் யாரும் நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அதிகாரம் தன்னுடைய கையில் இருப்பதன் காரணமாகவே தான் இவங்க வந்து இதுபோல மெத்தன போக்களையும், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஜென்சி இளைஞர்களாக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்கள் மீதெல்லாம் பொய் வழக்குகள் போட்டு பேச்சு சுதந்திரத்தை பறிக்கப்பட்டு இன்று சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. திமுகவை பொறுத்தவரையும் சிறையை கண்டு அஞ்சுபவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் கிடையாது. மிசாவையே பார்த்த இந்த இயக்கத்துக்கு இது போல பொய் வழக்குகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 நாள் 5 நாள் வென்றுட்டு வரக்கூடிய கழகம் தான். சட்டத்தையும் சட்டத்துறையையும் தன் கையிலே நம்பி இருக்கக்கூடியது தான் திமுக. மக்களை நம்பி மக்களுக்காக பல்வேறு இன்றும் இவ்வளவு சட்ட சிக்கல்கள், இவ்வளவு ஒரு தற்குறித்தனமான ஆட்சியை கொண்டு போய் இருக்கக்கூடிய இந்த சூழலிலும், இன்று சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலிலும் இன்னைக்கு திமுக வந்து மக்கள் பக்கத்தில் இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், மக்களுக்காக நான் இருக்கிறேன் என்று ஒரு தலைவர் சொல்கிறார் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டுமே இருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளக்கூடிய அமைச்சர்கள் யார் என்பது யாருக்குமே தெரியல. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அவருக்கே, அந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரீல்ஸ் முதல்வருக்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் என்றே தெரியாத ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக அமைச்சர்கள் அப்படின்னா ரீல்ஸ் போடுறதுல தான் வந்து அமைச்சர்களாக இருக்கட்டும், தாவேக நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவங்க அதில் தான் ரொம்ப ஈடுபாடு காட்டுறாங்க அப்படின்றத நம்மளே கண்கூடாக பார்க்குறோம். இன்னைக்கு நடக்கிற அரசியல் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்கள் பேசணும், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ஓகே மேம், நன்றி.